எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிரசங்கி அதிகாரம் 9 மற்றும் 10 கேள்வி பதில். தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாயிருக்கிறவர்கள் யார்? நீதிமான்களும் ஞானிகளும். தனக்கு முன் இருக்கிறவர்களை கொண்டு ஒருவனும் எவைகளை அறியான். விருப்பையாவது வெறுப்பையாவது. எல்லாருக்கும் எல்லாம் டேஸ் சம்பவிக்கும். ஒரே விதமாய் சம்பவிக்கும். சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் எப்படி சம்பவிக்கும்? ஒரே விதமாய். சுத்தம் உள்ளவனுக்கும் சுத்தமில்லாதவனுக்கும் எப்படி சம்பவிக்கும்? ஒரே விதமாய். பலியிடுகிறவனுக்கும் டேஷுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். பலி இடாதவனுக்கும். நல்லவனுக்கு எப்படியோ அப்படியே டேஷ் கொல்லாதவனுக்கும். ஆணையிடுகிறவனுக்கும் யாருக்கும் சமமாய் சம்பவிக்கும். ஆணையிட பயப்படுகிறவனுக்கும். சூரியனுக்கு கீழே நடக்கிறதெல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்கியது எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. எவர்களுடைய இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது? மனுபுத்திரரின் இருதயம். மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பைத்தியம் கொண்டிருப்பது எது? அவர்கள் இருதயம். மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் இருதயத்தில் பைத்தியம் கொண்டிருந்து பின் எங்கே போகிறார்கள்? செத்தவர்கள் இடத்திற்கு. உயிரோடு இருக்கிற அனைவரிலும் டேஷ் உண்டு, நம்பிக்கை உண்டு. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் டேஷ் வாசி உயிருள்ள நாய். தாங்கள் மரிப்பதை அறியாதவர்கள் யார்? உயிரோடு இருக்கிறவர்கள். ஒன்றும் அறியாதவர்கள் யார்? மரித்தவர்கள். எவர்களுக்கு இனி ஒரு பலனும் இல்லை? மரித்தவர்களுக்கு. எவர்களுடைய பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது? மரித்தவர்களுடைய. எவர்களுடைய சிநேகமும் பகையும் ஒளிந்து போயிற்று? மரித்தவர்களுடைய. எவர்களுடைய பொறாமை எல்லாம் ஒளிந்து போயிற்று? மரித்தவர்களுடைய. மரித்தவர்களுக்கு இனி எங்கே என்றென்றைக்கும் பங்கில்லை? சூரியனுக்கு கீழே. எதை சந்தோஷத்துடனே புசிக்க வேண்டும்? ஆகாரத்தை. திராட்சரசத்தை எப்படி குடிக்க வேண்டும்? மன மகிழ்ச்சியுடன். கிரியைகளை அங்கீகாரம் பண்ணாதிருக்கிறவர் யார்? தேவன். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் எப்படி இருப்பதாக? வெண்மையாய். உன் தலைக்கு எது குறையாததாய் இருப்பதாக? எண்ணெய். தேவன் நியமித்திருக்கிற நாட்கள் எப்படிப்பட்டவைகள் என்று பிரசங்கி கூறினார். மாயையான நாட்கள். மாயையான நாட்கள் எங்கே நியமிக்கப்பட்டிருக்கு? சூரியனுக்கு கீழே. நேசிக்கிற மனைவியோடு எதை அனுபவிக்க வேண்டும்?
ஜீவ வாழ்வை. இந்த ஜீவ வாழ்வு எப்படிப்பட்டது? நிலை இல்லாதது. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு எது? நேசிக்கிற மனைவியோட ஜீவ வாழ்வை அனுபவிப்பது. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுவதை எப்படி செய்ய வேண்டும்? பலத்தோடே. செய்கையும் வித்தையும் எங்கே இல்லை? பாதாளத்தில். அறிவும் ஞானமும் எங்கே இல்லை? பாதாளத்தில். ஓடுகிறதற்கு யாருடைய வேகம் போதாது? வேகம் உள்ளவர்களின். யுத்தத்துக்கு யாருடைய சௌரியம் போதாது? சௌரியவான்களுடைய. பிழைப்புக்கு போதாதது எது? ஞானம் உள்ளவர்களின் ஞானம். ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு போதாதது எது? புத்திமான்களின் புத்தி. தயவு அடைகிறதற்கு போதாதது எது? வித்துவான்களின் அறிவு. எல்லாருக்கும் என்ன நேரிட வேண்டும்? சமயமும் தேவ செயலும். தன் காலத்தை அறியாதவன் யார்? மனுஷன். கொடிய வலையில் அகப்படுவது எது? மச்சங்கள். குருவிகள் எதில் பிடிபடுகின்றன? கண்ணியில். கொடிய வலையிலும் கண்ணியிலும் அகப்படுபவர்கள் யார்? மனுபுத்திரர். மனுபுத்திரர் எப்பொழுது சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள்? பொல்லாத காலத்தில். பிரசங்கியின் பார்வைக்கு பெரிதாய் தோன்றியது எது? ஞானமுள்ள காரியம். ஞானமுள்ள காரியத்தை பிரசங்கி எங்கே கண்டார்? சூரியனுக்கு கீழே. சிறு பட்டணத்தில் இருந்தவர்கள் யார்? கொஞ்சம் மனிதர். சிறு பட்டணத்திற்கு விரோதமாய் வந்தவன் யார்? பெரிய ராஜா. பெரிய ராஜா சிறு பட்டணத்திற்கு எதிராக எவைகளை கட்டினான்? பெரிய கொத்தளங்களை. சிறு பட்டணத்தில் இருந்த மனிதன் யார்? ஞானமுள்ள ஒரு ஏழை. சிறு பட்டணத்தை விடுவித்தவன் யார்? ஞானமுள்ள ஏழை மனிதன். ஞானமுள்ள ஏழை மனிதன் சிறு பட்டணத்தை எதினாலே விடுவித்தான்? தன் ஞானத்தினால். சிறு பட்டணத்தை விடுவித்த யாரை ஒருவரும் நினைக்கவில்லை? ஏழை மனிதனை. அசட்டை பண்ணப்பட்டது எது? ஏழையின் ஞானம். ஏழையின் எது கேட்கப்படாமல் போனது? வார்த்தைகள். பலத்தை பார்க்கிலும் உத்தமம் எது? ஞானம். மூடரை ஆளும் அதிபதியின் கூக்குரலை பார்க்கிலும் கேட்கப்பட தக்கவைகள் எவை? ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகள். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் நலம் எது? ஞானம்.
மிகுந்த நன்மையை கெடுப்பவன் யார்? பாவியான ஒருவன். பிரசங்கி அதிகாரம் 10 கேள்வி பதில். தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டுப்போக பண்ணுவது எது? செத்த ஈக்கள். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை நாரச் செய்வது எது? சொற்ப மதீனம். ஞானியின் இருதயம் எந்த கையில் இருக்கும்? வலது கையில். மூடனின் இருதயம் எந்த கையில் இருக்கும்? இடது கையில். வழியிலே நடக்கிற போதும் மதி கெட்டவனாய் இருப்பவன் யார்? மூடன். நான் மூடன் என்று எல்லாருக்கும் சொல்லுகிறவன் யார்? மூடன். அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பும் போது எதை விட்டு விலகக்கூடாது? தன் ஸ்தலத்தை விட்டு. பெரிய குற்றங்களை அமர்த்தி போடுவது எது? இணங்குதல். யார் இடத்தில் தோன்றும் தப்பிதத்தை பிரசங்கி தீங்கு என கூறினார்? அதிபதியிடம் தோன்றும் தப்பிதங்கள். மகா உயர்ந்த நிலையில் வைக்கப்படுகிறவர்கள் யார்? மூடர். தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் யார்? சீமான்கள். வேலைக்காரர் போல் எவர்கள் தரையிலே நடக்கிறதை பிரசங்கி கண்டார்? பிரபுக்கள் நடக்கிறதை. எதை வெட்டுகிறவன் அதிலே விழுவான்? படுகுழியை. அடைப்பை பிடுங்குகிறவனை கடிப்பது எது? பாம்பு. எவைகளை பேர்க்கிறவன் அவைகளால் காயப்படுவான்? கல்லுகளை. எதை பிளக்கிறவன் அதனால் மோசப்படுவான்? மரத்தை. ஒருவன் எதை தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும்? இருப்பு ஆயுதத்தை. ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு பிரதானம் எது? ஞானம். தடைப்படாத டேஷ் கடிக்குமே? தடை கட்டப்படாத பாம்பு. தடை கட்டப்படாத பாம்புக்கு ஒப்பானவன் யார்? அளப்புவாயன். யாருடைய வாய்மொழிகள் தயை உள்ளவைகள்? ஞானி. மூடனை விழுங்குவது எது? மூடனுடைய உதடுகள். மூடனுடைய வாய்மொழிகளின் துவக்கம் எப்படிப்பட்டது? மதியீனம். மூடனுடைய வாக்கின் முடிவு எப்படிப்பட்டது? கொடிய பைத்தியம். மிகுதியாய் பேசுகிறவன் யார்? மூடன். நடக்கப் போகிறது இன்னதென்று அறியாதவன் யார்? மனுஷன். தனக்கு பிற்பாடு சம்பவிக்க போகிறதை யாருக்கு அறிவிப்பவன் யார்? மனுஷன். ஊருக்கு போகிற வழியை அறியாதவன் யார்?
மூடன். ஒவ்வொருவரையும் இளைக்க பண்ணுவது எது? மூடரின் தொல்லை. யார் சிறு பிள்ளையாயிருக்கிற தேசத்துக்கு ஐயோ! ராஜா. எவர்கள் அதிகாலமே உண்ணுகிறவர்களாய் இருக்கிற தேசத்துக்கு ஐயோ! பிரபுக்கள். எப்படிப்பட்ட ராஜா உள்ள தேசம் பாக்கியம் உள்ளது. குலமகன். எவர்கள் வெறிக்க உண்ணாமல் இருக்கும் தேசம் பாக்கியம் உள்ளது. பிரபுக்கள். பிரபுக்கள் பலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்ணுகிறவர்களாயிருக்கும் தேசம் எப்படிப்பட்டது. பாக்கியம் உள்ளது. மேல் மச்சு எப்பொழுது பழுதாகும். மிகுந்த சோம்பலினால். கைகளின் நெகிழ்வினால் ஒழுக்காவது எது. வீடு. சந்தோஷத்துக்கென்று செய்யப்படுவது என்ன. விருந்து. ஜீவனுள்ளோரை களிப்பாக்குவது எது. திராட்சரசம். எல்லாவற்றிற்கும் உதவுவது எது. பணம். யாரை மனதிலும் நிந்திக்க கூடாது. ராஜாவை. படுக்கையிலும் யாரை நிந்திக்க கூடாது. ஐஸ்வர்யவானை. நிந்திக்கும் சத்தத்தை கொண்டு போவது எது. ஆகாயத்து பறவை. நிந்திக்கும் செய்தியை அறிவிப்பது எது. செட்டைகள் உள்ளது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ.